வீர வணக்கம் 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 தவல் ஈகி முத்துக்குமாருக்கு தவல் ஈகி முத்துக்குமாருக்கு வீர தமிழ்மகன் முத்துக்குமாருக்கு வீர தமிழ்மகன் முத்துக்குமாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீண் போகாது வீண் போகாது வீண் போகாது வீண் போகாது சிந்திய ரத்தம் வீண் போகாது சிந்திய ரத்தம் வீண் போகாது வீண் போகாது வீண் போகாது வீண் போகாது வீண் போகாது சிந்திய ரத்தம் வீண் போகாது சிந்திய ரத்தம் வீண் போகாது அணைய விடும் 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 முத்துக்குமார் மூட்டிய நெருப்பை முத்துக்குமார் மூட்டிய நெருப்பை முத்துக்குமார் மூட்டிய நெருப்பை முத்துக்குமார் மூட்டிய நெருப்பை செங்கொடி மூட்டிய நெருப்பை செங்கோடி மூட்டிய நெருப்பை அணைய விடும் அணைய விடும் அணைய விடும் அணைய விடும் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் தமிழ் ஈழ விடுதலைக்கு தமிழ் ஈழ விடுதலைக்கு தமிழ் ஈழத்தின் விடுதலைக்கு தமிழ் ஈழத்தின் விடுதலைக்கு ஈகியரின் பெயராலே ஈகையரின் பெயராலே உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தவல் ஈகி முத்துக்குமாருக்கு தமிழ் ஈகை முத்துக்குமாருக்கு வீர தமிழ்மகன் முத்துக்குமாருக்கு வீர தமிழ்மகன் முத்துக்குமாருக்கு வீர வணக்கம் 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 வீர வணக்கம். அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே வணக்கம். இந்த நாள் 2025 ஜனவரி 29 ஒரு துயரத்தின் நினைவு நாள், பெரும் சோகத்தின் நினைவு நாள். ஆற்றல் மிகு கற்றல் மிகுந்த இளைஞன் முத்துக்குமார் தீக்குளித்து உயிர் நீத்த நாள். இந்திய ஏகாதிபத்திய அரசின் துணையோடு சிங்கள இனவெறியர்கள் தமிழ் ஈழத்தில் தமிழர்களை வேட்டையாடி பல்லாயிரக்கணக்கில் படுகொலை செய்து வந்தார்கள். அன்றாடம் 500, 600, 1000 என்று படுகொலைகள். முத்துக்குமார் கேட்டது போர் நிறுத்தம்தான், தமிழ் ஈழத்தை ஏற்றுக்கொள் என்றல்ல. அது அவனுடைய கொள்கைதான், லட்சியம்தான். ஆனால் அவனுடைய உடனடி கோரிக்கை அது அல்ல. போர் நிறுத்தம் செய்யும் சொல். இந்தியா தலையிட்டால் சிங்கள இனவெறி அரசு போரை நிறுத்திவிடும், தமிழ் இனம் அவர்களுடைய உயிர்கள் பாதுகாக்கப்படும் என்று பலரும் கோரிக்கை வைத்தார்கள். பல இயக்கங்கள், போராட்டங்கள், சிறை இருந்தும் இந்தியா தலையிட மறுத்துவிட்டது. அந்த நிலையில்தான் முத்துக்குமார் 2009 ஜனவரி 29 இந்திய ஏகாதிபத்தியத்தின் தமிழ்நாட்டின் தலைமை பீடம் போல் உள்ள சென்னை சாஸ்திரி பவன் முன்பாக நின்று தன் உடலிலே மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு தீக்குளித்து ஈகியானான். ஈகியாவதற்கு முன் சுடர்விட்டு எரியக்கூடிய நெருப்புக்கு நடுவே இருந்து தமிழ் வாழ்க, தமிழ் ஈழம் வெல்க என்று முழக்கமிட்டான். ஒரு விருப்ப ஆவணம் போல், உயில் போல் ஒரு அரசியல் தெளிவுமிக்க ஆவணத்தை எழுதி வைத்துவிட்டு அவன் உயிர் நீத்தான். இன்றைக்கு 16 ஆண்டுகளாகிவிட்டன. அந்த முத்துக்குமாரின் சடலத்தை வைத்திருந்த இடம் கொளத்தூர். அவருடைய சகோதரி குடும்பத்தினர் உள்ள ஊர் கொளத்தூர், சென்னை கொளத்தூர்.
அந்த குளத்தூரில் முத்துக்குமார் சடலம் வைக்கப்பட்டு ஜனவரி 29, ஜனவரி 30 2 நாட்கள் மக்களெல்லாம் வந்து வீர வணக்கம் செலுத்தி அந்த உடலுக்கு அஞ்சலி செலுத்திய அந்த இடத்தில்தான் சற்று முன் நாங்கள் பல்வேறு அமைப்பினர் நின்று வீர வணக்கம் செலுத்தி இப்பொழுது இங்கே வந்திருக்கிறோம். முத்துக்குமாருக்கு வீர வணக்கம் செலுத்தி முத்துக்குமாருக்கு தழலீகி முத்துக்குமாருக்கு வீர வணக்கம் செலுத்தும் பொழுது என் நினைவுகள் 1947 ஆகஸ்ட் 15க்கு பிறகு, இந்தியா விடுதலை பெற்ற பிறகு நம்முடைய இனப்படுகொலைக்கு உயிரீகத்திற்கு ஆளாகி இருப்பது கொஞ்ச நஞ்சம் அல்ல. அதையெல்லாம் எண்ணி பார்த்தேன். துயரம்தான் மிகுந்தது. 47 ஆகஸ்ட் 15க்கு பிறகு 65 இந்தி மொழியை திணிப்பதற்கு சட்டப்படியான ஏற்பாடு செய்திருந்தார்கள் காங்கிரஸ் ஆட்சியாளர்கள். அரசமைப்பு சட்டம் அதைத்தான் செய்திருந்தது. அது கூடாது, இந்தி ஆட்சி மொழி ஆகக்கூடாது, தமிழை காக்க வேண்டும், இந்தி ஆட்சி மொழியானால் தமிழை அழித்துவிடும் என்று போராடினார்கள். அதற்கான பரப்புரையை அந்த காலத்திலே திராவிட முன்னேற்றக் கழகம் செய்தது. அந்த இந்தி திணிப்பை 65 ஜனவரி 26 செயலுக்கு வரக்கூடிய இந்தி திணிப்பை எதிர்த்து 1964 ஜனவரி 25 அன்று திருச்சியிலே தீக்குளித்தான் கீழப்பழூர் சின்னச்சாமி. விடியற் காலம் ஒரு துண்டுச்சீட்டிலே தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக என்று வைத்துவிட்டு இந்தியை திணிக்காதே என்று முழக்கமிட்டு திருச்சி தொடர்வண்டி சந்திப்பு ஜங்ஷன் வாசலிலே தீக்குளித்து உயிர் நீத்தான். முதல் தழல் ஈகி கீழப்பழூர் சின்னச்சாமி. அதன் பிறகு 65 ஜனவரியிலிருந்து துப்பாக்கிச் சூட்டிலும் தீக்குளிப்பிலும் உயிரீகம் செய்தவர்கள் கிட்டத்தட்ட 400 பேர் இருப்பார்கள். அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவன் ராஜேந்திரனை 1965 ஜனவரி 27 அன்று சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக சுட்டு கொன்றது காங்கிரஸ் காவல்துறை. பக்தவச்சலம் முதலமைச்சர் அப்பொழுது. கோடம்பாக்கம் சிவலிங்கம், விருகம்பாக்கம் அரங்கநாதன் என்று இந்தி திணிப்பை எதிர்த்து தீக்குளித்தவர்கள், நஞ்சுண்டு மடிந்தவர்கள் எண்ணிக்கை மொத்தம் 8. அதுபோல அது அடுத்தது துப்பாக்கிச் சூட்டிலே பக்தவச்சலம் ஆட்சி. அந்த 65 சுட்டு கொன்ற மொத்த மக்கள் தொகை 400 பேருக்கு மேல் என்று ஆய்வாளர்கள் எழுதுகிறார்கள். இந்தி போராட்ட வரலாறு எழுதிய அழகப்பா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் ஐயா ராமசாமி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். 400 பேருக்கு மேலே சுட்டுக் கொண்டார்கள் என்று. குவியலாக திருப்பூரிலே, பொள்ளாச்சியிலே, குமாரபாளையத்திலே, மற்ற தமிழ்நாடு எங்கும் பரவலாக அங்கங்கே என்று 400 பேருக்கு மேல் சுட்டுக் கொண்டார்கள். இதெல்லாம் எண்ணி பாருங்கள். கொஞ்ச நஞ்சம் அல்ல. இதுபோல் ஒரு உயிர் ஈகங்கள் என்பது நமக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் நடந்திருப்பது. உழவர்களுடைய மின்கட்டணத்தை உயர்த்திய போது நியாயமான விலை, வேளாண் விளைபொருளுக்கு கேட்டு மின்சார உயர்வை, கட்டண உயர்வை ரத்து செய் என்று கேட்டு 1972 போராட்டம் தொடங்கிய உழவர்கள் தொடர்ந்து பல ஆண்டுகள் கருணாநிதி ஆட்சியிலே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள், எம்ஜிஆர் ஆட்சியிலே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள், பின்னர் ஜெயலலிதா ஆட்சியில் கூட சிலர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். மொத்தம் 42 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், உழவர்கள் மட்டுமே. எண்ணி பாருங்கள். இடஒதுக்கீடு வேண்டும். தமிழர்களில்
பெருந்தொகையாக உள்ள வன்னியர்களுக்கு அவர்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்பது குற்றமல்ல. அதை கேட்டு போராடியவர்கள் 21 பேரை சுட்டுக் கொண்டார்கள். 21 பேரை சுட்டுக் கொண்டார்கள். 1987 வாக்கிலே சுட்டுக் கொண்டார்கள். கொஞ்ச நஞ்சமல்ல. மீனவர்கள் இன்றைக்கு செய்தித்தாளிலே பார்க்கிறோம், 13 மீனவர்களை சிங்கள படை கடத்தி கொண்டு போயுள்ளது. துப்பாக்கிச் சூடு நடத்தி கடத்தி கொண்டு போயுள்ளது. இளைஞர்கள், பெரியவர்கள் 13 பேர். அந்த கடலிலே நம்முடைய மீனவர்கள் கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 90களிலிருந்து தொடர்ந்து சிங்களர்களால். ஏன்? இந்திய அரசு சிங்களன் பக்கம் இருக்கிறது. ஏனடா சுட்டுக் கொன்றாய் என்று கேட்பதற்கு நமக்கு அரசு இல்லை. தமிழ்நாட்டிலே உள்ள கங்காணி அரசுகள் அந்த தமிழின பகை காங்கிரஸ் அரசோடு, ஆட்சியோடு, காங்கிரஸ் கட்சியோடு அல்லது பாஜக கட்சியோடு கூட்டணி சேர்ப்பவை, காட்டி கொடுப்பவை. திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் தமிழினத்தை காட்டி கொடுத்து தமிழ் இனத்தை அழித்த காங்கிரஸோடும் பாஜகவோடும் கூட்டணி சேர்ந்தவை. எனவே ஒரு நாதியற்ற இனமாக இருக்கிறோம். அதனால்தான் இன்றைய செய்தித்தாளிலே பார்த்தால் 13 பேரை துப்பாக்கியால் சுட்டு கடத்தி கொண்டு போயிருக்கிறார்கள். அந்த பெண்கள் அழுகுரலோடு ஓலமிடும் படங்கள் ஏடுகளில் வந்திருக்கிறது. இது 90களிலிருந்து தொடர்கிறது. தமிழர்களே, தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். நாடுகளுக்கு இடையே கடல் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் மட்டும்தான் இருக்கிறதா? நிரந்தர பகையாக உள்ள பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே குஜராத் பகுதியிலே, மும்பை பகுதியிலே கடல் இல்லையா? அரபிக்கடல் இல்லையா? மீன் பிடிக்கிற தொழில் அங்கே இல்லையா? எல்லை தாண்டி போனதாக ஒருவருக்கு ஒரு நாடு கைது செய்வதில்லையா? மீனவர்களை கூட அவர்களை மீண்டும் விடுவார்கள், சுட்டு கொல்ல மாட்டார்கள். ஏன்? இந்தியாவின் குஜராத்தி, மராட்டி மீனவர்களை கைது செய்தால் பாகிஸ்தான், இந்தியா தலையிட்டு மீட்கும். பாகிஸ்தான் மீனவர்களை இந்தியா, கராச்சி மீனவர்களை இந்தியா கைது செய்தால் பாகிஸ்தான் தலையிட்டு மீட்கும். ஆனால் நம்முடைய கடலிலே, சர்வதேச கடலிலே, தெற்கு எல்லையிலே, தமிழ்நாட்டு எல்லையிலே, தமிழ்நாட்டு பகுதியிலே கடலிலே மீன் பிடித்து சிங்களன், ஒரு சிற்றினத்தான், மொத்தமாக 2 கோடி பேர் கூட கிடையாது சிங்களன். அவனுக்கு ஒரு நாடு இருக்கிறது. தவறல்ல, தமிழினத்துக்கு நாடு இல்லை என்பதுதான். அவனுக்கு தனி நாடு, தமிழீழம் தனியாக இருக்க வேண்டும். அவன் சுட்டுக் கொள்கிறான். இந்தியா அவனை கண்டிக்காது. எப்பொழுதாவது கொடுமையாக நடந்தால் இலங்கை தூதரை கூப்பிட்டு கண்டித்தது போல் நாடகமாடி விருந்து வைத்து சபாஷ் என்று அவனுக்கு முதுகிலே தட்டி கொடுத்து இந்திய அதிகாரிகளை அனுப்புவார்கள். இதுதான் வாடிக்கை. எனவே துணிந்து அவன் வேட்டையாடுகிறான். 500 பேருக்கு மேல் ஏற்கனவே சுட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் அவ்வப்பொழுது துப்பாக்கிச்சூடு நடத்துவார்கள், அடித்து கைது பண்ணுவார்கள், கேவலப்படுத்துவார்கள், மீனவர்களுடைய ஆடைகளை கிழிப்பார்கள், அந்த மீன்பிடி படகுகளை கடத்தி கொண்டு போவார்கள், அங்கே வைத்துக் கொள்வார்கள், சிறையிலே அடைப்பார்கள். இது நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் உலகத்திலே நமக்கென்று சொந்த அரசு இல்லை. ஐநா மன்றத்திலே பேசுவதற்கு நமக்கென்று ஆள் இல்லை. சுண்டைக்காய் சிங்களனுக்கு இருக்கிறது, நமக்கில்லை. எனவே நம்மை அரசியல் அனாதையாக, சர்வதேச அனாதையாக விட்டு வைத்திருக்கிறார்கள். நாம் இந்த உலகத்தில் அப்படி இருக்கிறோம். எனவே அங்கே ஈழத்திலே எவ்வளவு பேர் படுகொலை, இனப்படுகொலை, லட்சக்கணக்கானோர் படுகொலையானார்கள். சாதாரணமாக ஈழத்திலே இனப்படுகொலை, நம்முடைய இனத்தை அழித்தது. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேரை கொண்டிருப்பார்கள். அன்றாடம் 1000, 2000 என்று சுட்டுக் கொல்லும் பொழுதுதான் முத்துக்குமார் தீக்குளித்தான். முத்துக்குமார் மட்டுமா தீக்குளித்து இறந்தான்? அவன் இறந்த உடனே 20 பேர் தீக்குளித்தார்கள். தமிழ்நாட்டிலே பெரும்பாலோர், வெளிநாடுகளிலே வாழும் தமிழர்கள் சிலர், ஈழத்தமிழர்கள் உட்பட மொத்தம் 21 பேர்.
20 பேர் முத்துக்காமல் இல்லாமல் தீக்குளித்தார்கள். அந்த நேரத்திலே கேட்க நாதி இல்லை. நமக்கென்ற அரசு இல்லை. இருப்பதெல்லாம் கங்காணி அரசு. கங்காணி என்றால் அதற்கு அதிகாரம் இல்லை என்பது மட்டுமல்ல, உண்மையாக குரல் கொடுக்கக்கூடிய அரசுகள் நமக்கு இல்லை. திமுக, அதிமுக திராவிட அரசுகள், தமிழின் அரசுகள் இல்லை. அவையெல்லாம் திராவிட அரசுகள். நீங்கள் எவ்வளோ பேர் நீங்கள் ஒரு சின்ன பொண்ணு செங்கொடி தீக்குளிச்சது, தியாகம் செய்வதற்கு குறைவில்லை, வீரத்துக்கு குறைவில்லை. அப்பாவி தமிழர்களை ராஜீவ்காந்தி கொலை செய்தார் என்று தூக்கிலே போட போன போது அவருடைய தூக்கிலே போடாதே என்று அந்த பெண் தீக்குளித்து தான் நிறுத்தினாள். காஞ்சிபுரத்திலே செங்கொடி தீக்குளித்து இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஐயா, தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்துல் ரவூப் என்கிற ஒரு இளைஞன் இனப்படுகொலை செய்த சிங்கள அரசோடு தொடர்பு வச்சுக்காத விளையாட்டு பண்பாட்டு தொடர்பு தூதரக ஒரு கூடாது. அவர்களுடைய கால்பந்து கோஷ்டி, சிங்களனுடைய கால்பந்து குழு இங்கே விளையாடும் தமிழ்நாட்டிலே என்று அறிவித்தவுடன் தீக்குளித்தான் அப்துல் ரவூப் தடுப்பதற்கு. எவ்வளவு பேர் இது என்றைக்கு நிற்கும்? எவ்வளவு நடக்கும்? அடுத்தது ஸ்டெர்லைட் ஆலை. ஸ்டெர்லைட்டில் நச்சுக்காற்று மக்களை அழிக்கிறது, நோய் வருகிறது என்று அறப்போராட்டம் 100 நாள் நடத்தினார்கள். 100வது நாள் 13 பேரை சுட்டுக் கொன்றார்கள். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அப்பொழுது. யார் இருந்தாலும் சரி, கருணாநிதி ஆட்சியிலும் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் உழவர்கள், எம்ஜிஆர் ஆட்சியிலும் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இந்த எந்த ஆட்சியிலும் சிங்களம் நம்மை கடலிலே படுகொலை செய்ததை தடுக்கவில்லை, தடுக்க முடியவில்லை. இதுதான் நிலைமை, இதுதான் நிலைமை. எல்லாருக்கும் சேர்த்து வீர வணக்கம் செலுத்துவோம். அதே போல நாம் நம்மை தற்காத்து கொள்வதற்கு கட்சி வேறுபாடு இல்லாமல் தமிழர்கள் என்று ஒருங்கிணைந்து எழுந்து வந்தால் தவிர நம்முடைய உயிரை பாதுகாக்க முடியாது, உரிமைகளை மீட்க முடியாது, இருக்கின்ற கொஞ்ச நஞ்ச உரிமையை தக்க வைக்க முடியாது. இந்த முத்துக்குமார் சடலம் கிடத்த இடத்திலே நான் நிற்கும் பொழுது இந்த எண்ண ஓட்டங்கள் கூடுதலாக எனக்கு ஓடியது. தொகுத்து பார்த்தால் இவ்வளவு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டது இந்தியாவில் வேறு எங்கே இருக்கும்? இன்னும் அரசியலிலே கூட எம்ஜிஆர் ஆட்சியிலே முரட்டுத்தனமாக நக்சல்பாரிகள் என்று ஒரு காவல்துறை அதிகாரிக்கு அதிகாரம் கொடுத்து கண்டவுடன் சுட்டுக் கொள்வதற்கு தருமபுரி பகுதியிலே, வேலூர் பகுதியிலே எம்ஜிஆர் ஆட்சியில் அதிகாரம் கொடுத்து பலரை சுட்டுக் கொன்றார்கள். குற்றம் எதுவும் செய்யாதவர்களெல்லாம் நக்சல்பாரிகள் என்று சுட்டுக் கொன்றார்கள். இதுதானே தமிழ்நாடு? இங்கு மட்டுமா நடக்கிறது? கர்நாடகத்திலே காவேரி தண்ணீர் சட்டப்படி வேண்டும் என்று நாம் கேட்கிறோம். தமிழ்நாட்டிலே உள்ளவர்கள், சோழமண்டலத்திலே உள்ளவர்கள் நம்மை நேரடியாக கொலை செய்வதற்கு முடியவில்லை என்பதனால் நம்ம இனத்தைச் சேர்ந்த கர்நாடகத்திலே வாழக்கூடிய தமிழர்களை 1991 இனப்படுகொலை செய்தார்கள். கன்னடர்கள் 100 பேருக்கு மேல் இனப்படுகொலை செய்தார்கள். வீடுகளை எரித்தார்கள், சூறையாடினார்கள், கடைகளை கொள்ளையடித்தார்கள். 2 லட்சம் பேர் அகதிகளாக தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்தார்கள். 2 இடங்களிலே அப்பொழுது முதலமைச்சர் ஜெயலலிதா அகதிகள் முகாம் திறந்தார். என்ன அயல் நாடா? தமிழினத்துக்குத்தான் இந்தியாவுக்குள்ளே அகதி முகாம் திறந்தது. ஒன்று கோபி பக்கம், இன்னொன்று தெற்கே. இதை எண்ணி பாருங்கள். பிழைக்க போனவர்களை, பேருந்திலே போன தமிழர்களை 20 பேரை இறக்கி காவல்துறை, ஆந்திராவில் திருப்பதி பகுதியில் சந்தன மரம் கடத்தப் போகிறீர்கள் என்று பொய்க்குற்றம் சாட்டி அவர்களெல்லாம் அடித்து நிர்வாணமாக்கி துன்புறுத்தி படுக்க வைத்து வரிசையாக சுட்டு கொண்டான் ஆந்திரத்திலே சில ஆண்டுகளுக்கு முன்பு. கேரளத்திலே கோயில் விழாவுக்கு, ஐயப்பன் கோயிலுக்கு போன பக்தன் தமிழன், சென்னையைச் சேர்ந்த தமிழன், அவன் தமிழன் என்பதற்காக தேநீர் கடையிலே இருந்த கொதிக்கின்ற வெந்நீரை ஊற்றி கொலை செய்தான் மலையாளி.
400 பெண்களை தேயிலை தோட்ட தொழிலாளி பெண்களை, நம்முடைய பெண்களை தேனி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களை கடத்தி கொண்டு போய் வைத்திருந்தார்கள். முல்லை பெரியாறிலே தண்ணீர் கேட்டதற்காக. கொஞ்சம் நிஜமாக நடக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு மீண்டும் கர்நாடகத்திலே, பெங்களூரிலே தமிழர்களை தாக்கினார்கள். 200 பேருந்துகளை, தமிழர் சரக்குந்துகளை தீ வைத்து எரித்தார்கள். போனவர்களை வந்தவரெல்லாம் பிடித்து அடித்து, ஒரு சரக்குந்து ஓட்டுநரை அடித்து நிர்வாணமாக்கி, அரை நிர்வாணமாக்கி, மண்டி போட வைத்து, காவேரி கன்னடர்களுக்கே சொந்தம் என்று என்ற அந்த தமிழனை சொல்ல வைத்து படம் பிடித்து காட்டினார்கள். அதுபோல் PhD படிக்கிற மாணவனை பிடித்து அடித்து, காவேரி கன்னடர்களுக்கே சொந்தம் என்று சொல்லி படம் பிடித்து கன்னட வெறியர்கள் காட்டினார்கள். தமிழர்களே, அவன் அப்படி, ஆந்திரத்தில் அப்படி, கேரளத்தில் அப்படி, கர்நாடகத்தில் இப்படி, இந்திய அரசின் கண்காணிகளாக இருக்கிற தமிழ்நாட்டு ஆட்சியாளர் சுட்டுக் கொன்றார்கள். 65 தமிழ்நாட்டு ஆட்சியாளர் சுட்டுக் கொண்டார்கள். கருணாநிதி ஆட்சியை சுட்டுக் கொண்டார்கள். எம்ஜிஆர் ஆட்சியை சுட்டுக் கொண்டார்கள். இவ்வளவு இனப்படுகொலைகள் இந்த துணைக்கண்டத்தில் ஆயுத போராட்டம் நடத்தாத, விடுதலை போராட்டம் நடத்தாத ஒரு மண்ணில் வேறு எங்கேயாவது இந்தியாவில் நடந்திருக்கிறதா? தமிழர்கள் அரசியல் அனாதைகளாக இருக்கிறோம். ஏன்? இந்தியா தமிழ் இனத்தை என்றைக்கும் பகையினமாக கருதுகிறது. அவருடைய சமற்கிருதத்திற்கும் ஆரியத்திற்கும் சவால் விடக்கூடிய இனம் தமிழ் இனம், தமிழ் மொழி. எனவே இதை ஒழிச்சு கட்ட வேண்டும், அடிமைப்படுத்த வேண்டும். இந்தியா முழுவதையும் தன் கையிலே வைத்துக் கொள்வதற்கு தமிழ் இனத்தை ஒழிப்பது முதல் வேலை என்று, அது காங்கிரஸாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும், ஆரிய பிராமண ஆரிய வைசிய இந்தி ஆதிக்க கட்சிகள் அதையெல்லாம், காங்கிரஸும் பாஜகவும் அவற்றின் ஆட்சியிலே எப்படித்தான் நடந்தன. இங்கே இருப்பது யார்? திராவிட கட்சிகள். நம்மை அழிக்கக்கூடிய கன்னடனை, ஆந்திரனை, மலையாளியை தன்னுடைய உடன்பிறப்பாக பார்க்கக்கூடிய திராவிட கட்சிகள், திமுக அதிமுக ரெண்டும் திராவிட கட்சிகள். அவனோடு கூடி குழாவக்கூடிய கட்சிகள். அந்த மாநிலங்களே பாரத தேசம் இந்திய தேசம் பேசக்கூடிய காங்கிரஸ் இருந்தாலும் பாஜக இருந்தாலும் இனவெறியோடு நடந்து கொள்கின்றனர். இன காப்போடு இன பெருமிதத்தோடு இருப்பது தவறல்ல. இன வெறியோடு, தமிழின அழிப்பு வெறியோடு இருக்கின்ற நாங்கள்லாம். தமிழின தற்காப்பு கூட இங்கே இல்லை. எனவே இவற்றிலிருந்து மீட்க தமிழர்கள் தங்களை ஒருங்கிணைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பாடத்தை படிக்க வேண்டும். திமுக அதிமுக நம்மை பாதுகாக்காது. காங்கிரஸ் பாஜக நம்மை அழிக்கக்கூடிய பகை கட்சிகள். நாம் நம்மை பாதுகாக்கக்கூடிய தமிழ் இன உணர்வோடு நாங்களே தமிழ் தேசியம் என்கிறோம். நீங்கள் வேறு பேர் வைத்தாலும் வைத்துக் கொள்ளுங்கள். திராவிட பேர் வைக்காதீர்கள், இந்தியர் பேர் வைக்காதீர்கள். இயற்கையான தமிழ் தேசியம் என்கிறோம். அதிலே சில பேருக்கு ஒவ்வாமை இருந்தால் வேறு பேர் தமிழன் என்று வைத்துக் கொள்ளுங்கள், தமிழர் என்று வைத்துக் கொள்ளுங்கள், தமிழர் ஒருமைப்பாடு என்றாவது வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி வைத்துக்கொண்டு இன ரீதியாக தற்காப்பதற்கு ஒருங்கிணைந்து ஒரு இன அடிப்படையில் நமக்கு ஒரு சிக்கல் வந்தால் கட்சி வேறுபாடு இல்லாமல் இணைந்து கொள்வது, போர்க்குரல் எழுப்புவது, போராடுவது என்ற முடிவுக்கு வரவில்லை என்றால் நம் இனத்தை பாதுகாக்க முடியாது, நம் தாய்மொழியை பாதுகாக்க முடியாது, தாயகத்தையும் பாதுகாக்க முடியாது. சின்னாபின்னமாக சிதைந்து போய்விடுவோம். இவ்வளவு பெரிய ஈகம் செய்த இந்த ஈகியர் மீது இந்த சபதத்தை எடுங்கள், இந்த உறுதியை எடுங்கள். நாம் இனத்தை, தமிழ் இனத்தை, தமிழர் தாயகத்தை, தமிழ் மொழியை பாதுகாக்க நம்முடைய ஈகியர் எவ்வளவு பேர் என்று சொல்லியிருக்கிறேனே. இன்னும் விடுபட்டு போனவர்கள் இருப்பார்கள். அவர்கள் மேலெல்லாம் உறுதி எடுத்து மொழி, இனம், தாயகம் மூன்றுக்கும் முதன்மை கொடுங்கள். கட்சி வேறுபாடு இல்லாமல் ஒருங்கிணைந்து குரல் கொடுக்கக்கூடிய நிலைக்கு வாருங்கள். முத்துக்குமார் நினைவேந்தலில் இந்த சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள், இந்த உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு ஈகி முத்துக்குமாருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம் செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் நோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும்
பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.